Hey guys, welcome back. Oneplus Nord ஃபைனலா ரொம்பவே ஹைப்புக்கு அப்புறம் நேத்து நைட் 7:30க்கு லான்ச் பண்ணிட்டாங்க. OnePlus கொஞ்ச நாளாவே இந்த OnePlus Nord வச்சு ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிரியேட் பண்ண ஹைப்புக்கும் இந்த மொபைல் இருந்தது. சோ அதனால தான் நிறைய பேர் இந்த மொபைலை வாங்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் இந்த மொபைல் சைனீஸ் பிராண்டா இருந்தாலுமே, பாய்காட் சைனீஸ் இப்போ ட்ரெண்டிங்ல இருந்தாலுமே ஸ்டில் நிறைய பேர் இந்த மொபைல் எதிர்பார்த்து தான் இருக்காங்க, வாங்குறதுக்கும் ரெடியாவே இருக்காங்க. இன்னும் பல பேருக்கு OnePlus சைனீஸ் பிராண்டே தெரியாம இருக்கு. ஸோ அதுதான் ஒரு காமெடியான விஷயம். பட் இருந்தாலும் இந்த மொபைல் ஒர்த்தா தான் தெரியுது. ஒரு ஒர்த்தான பிரைசிங்லயும் இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus Nord உடைய ஸ்பெசிஃபிகேஷன் நிறையவே நம்ம பார்த்தாச்சு. பட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7 ரீசன் இந்த மொபைலை நம்ம ஏன் வாங்கலாம் அண்ட் 3 ரீசன் இந்த மொபைல் நம்ம ஏன் வாங்கக்கூடாது. சிம்பிளா சொல்ல போனா இந்த OnePlus Nord உடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். பிளஸ் அது மட்டும் நம்ம இந்த OnePlus Nord எப்போ ஃபர்ஸ்ட் சேலுக்கு வருது, இதோடைய வேரியன்ட் என்னென்ன வந்து விட்டுருக்காங்க அண்ட் இந்த இடத்துல OnePlus ஒரு ட்விஸ்டும் வந்து வச்சிருக்காங்க, அது என்னன்றதையும் இந்த வீடியோல டீடைலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை நீங்க சேர்த்து பிரஸ் பண்ணி விட்டாதான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் வரப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செவன் ரீசன் நம்ம ஏன் இந்த மொபைலை வாங்கலாம், ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மொபைலோடைய பாடி பேக் சைடில் கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5ம் இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. அதாவது OnePlus மொபைல்ஸ்லாம் எப்படி ப்ரீமியமா இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த OnePlus Nord வந்து கொடுத்துருக்காங்க. பிரைசிங் கம்மியா வச்சாலுமே உங்களுக்கு அந்த ப்ரீமியம் லுக் உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ அதை கையில ஹோல்ட் பண்றப்பயும் உங்களுக்கு அந்த ஃபீலும் வந்துடும். இந்த விஷயமும் இந்த மொபைலை நம்ம வாங்குறதுக்கான ஒரு பாயிண்டா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், இந்த மொபைலோட டிஸ்பிளே 6.4 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே தராங்க. ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5ம் இருக்கு. ஸோ கேமிங் ஆகட்டும், டே டு டே யூசேஜ் எல்லாத்துக்குமே டிஸ்பிளே வேற லெவல்ல இருக்கும். அண்ட் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி வேற லெவல்ல இருக்க போகுது. நீங்க ஒரு ஹெவி கேமரா இருந்தாலுமே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்ததுனால நீங்க கேம் பிளே விளையாடுறப்ப அந்த டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸ் உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். சோ இந்த ஒரு விஷயமும் இந்த மொபைலை வாங்குறதுக்கான ஒரு பாயிண்டா இருக்கு. நெக்ஸ்ட், இந்த மொபைல கொடுத்திருக்க ப்ராசஸர் Snapdragon 765G சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு மிட் ரேஞ்சில ஒரு கேமிங் சிப்செட், அதுவும் 5G சப்போர்ட்டடா இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். இதோட ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் 2.4 GHz வரைக்கும் throttle பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமா இது 7 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணுது. ஸோ ரொம்ப பவர் எஃபிஷியன்டாகவும் இந்த சிப்செட் இருக்கும். பேட்டரி கன்சப்ஷன் நல்லா கம்மியாக தான் இருக்கும், நல்லாவே பர்ஃபார்மன்ஸும் தரும். ஸோ கேமிங், ஹெவி யூசேஜ், நார்மல் யூசேஜ், வீடியோ எடிட்டிங், ஸோ எல்லாத்துக்குமே இந்த சிப்செட் நல்லாவே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தரும். இதையும் நீங்க ஒரு பாயிண்டா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த்னு பாக்குறப்ப கேமரா. ஸோ பேக் சைட்ல உங்களுக்கு வழக்கமா OnePlusல கொடுக்குற அதே மாதிரி செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது சோனி IMX உடைய 5.6 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வீடியோ எடுக்கிறப்ப எவ்வளவுதான் ஷேக் பண்ணாலுமே நல்லா ஸ்டேபிளா ஸ்மூத்தான ஷார்ட்ஸ், சினிமேட்டிக்கல் ஷார்ட்ஸ்லாம் ஈஸியாவே எடுத்துக்க முடியும். தென் 8 மெகா பிக்சல் ஒரு அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சாரும், தென் 5 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சாரும், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus 8ல இதே செட்டப் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுல உங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. பட் பேக் சைட்ல உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வருது. ஃப்ரண்ட் சைடுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். 32 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு இல்லை 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேமரா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. வழக்கமா OnePlusல 16 மெகா பிக்சலோட நிறுத்திடுவாங்க. பட் இதுல உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. அதுவும் டூல் கேமரா செட்டப்ல. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணிருக்க சென்சார் பார்த்தீங்கன்னா இதுவும் சோனி IMX 616 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க கேமரா சைடு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த மொபைல் கொடுக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், பேட்டரி. ஸோ பேட்டரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4115 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்டான பேட்டரி பேக்கப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 18 வாட் அடாப்டர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துருது. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்க ஒரு 30 மினிட்ஸ் சார்ஜ் போட்டீங்கன்னா போதும் 70 to 80% கிட்ட உங்களுக்கு சார்ஜ் ஆயிடும். பேட்டரி சைடும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க அந்த 7 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண சிப்செட் பவர் கன்சப்ஷன் கம்மியா தான் எடுத்துக்கும். இந்த 4115 mAh நல்லாவே உங்களுக்கு பேட்டரி பேக்கப் தரும். அண்ட் சார்ஜிங்கும் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்டா ஆகுறதுனால பேட்டரி அண்ட் யூசேஜ்க்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மொபைல். தென் இந்த மொபைல்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இருக்கு, ஃபேஸ் அன்லாக் ஐடியா வந்து இருக்கு. ஸோ இதுல AMOLED டிஸ்பிளே தான். ஸோ அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இருக்கு. இப்போதைக்கு ஒரு சில பேர் வந்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் ஸ்பீடா இருக்க மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் ஓகேவா தான் இருக்கு இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். இது நீங்க ஒரு பாயிண்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஓகே. ஃபைனலா இதோடைய பிரைசிங்
பிரைசிங் ரொம்பவே ஒர்த்தான ஒரு ரீசனபிளான பிரைசிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இது அண்டர் ஒரு 25,000 வரப்போகுதுன்னாங்க. அதுக்கப்புறம் அண்டர் $500 சொன்னாங்க. அண்டர் $500 நிறைய பேர் வந்து இது 30,000 இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஃபைனலாக அவங்களே லான்ச் பண்ணிட்டாங்க. அண்டர் 25,000 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய பேஸ் வேரியண்டான 6GB அண்ட் 64GB இது 24,999 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதோடைய மிட் ரேஞ்ச் வேரியண்டான 8GB அண்ட் 128GB இது பார்த்தீங்கன்னா 27,999 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதோடைய ஹையர் வேரியண்டான 12GB 256GB இதோடைய பிரைஸிங் 29,999 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட்டும் வந்து நல்லா ரீசனபிளாக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைல் லான்ச்னு பார்க்குறப்ப நேற்று நைட்டு 7:30 தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் சேல் எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா August 4 உங்களுக்கு செல் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஒரு ட்விஸ்ட்னு சொன்னால அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 25,000 அதாவது 24,999 இதோடைய பேஸ் வேரியன்ட் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களே அந்த பேஸ் வேரியன்ட் இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்காது. அதாவது August 4 ஃபர்ஸ்ட் சேல் வருதுல அந்த ஃபர்ஸ்ட் சேலில் இதோடைய பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்காது, ஆர்டரும் பண்ணிக்க முடியாது. இந்த 6GB 64GB வேரியன்ட் எப்போ உங்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 25,000 நீங்கள் இந்த பேஸ் வேரியன்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களால் வாங்கிக்க முடியாது. செப்டம்பரில் தான் உங்களால் வாங்கிக்க முடியும். ஆல்ரெடி 1.5 மாசமா இந்த OnePlus Nord வந்து ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணி இப்போ வரைக்குமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ லான்ச்சும் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சேலும் 4 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திருப்பியும் ஹைப் கிரியேட் பண்ணி செப்டம்பர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க இதோடைய பேஸ் வேரியண்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வெயிட்டிங்லேயும் இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் இந்த மொபைலை நம்ம ஏன் வாங்கலான்றதை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது இந்த மொபைலுடைய ப்ரோஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த மொபைலுடைய கான்ஸ், இந்த மொபைலை ஏன் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த OnePlus Nordல உங்களுக்கு செப்பரேட்டாக 3.5mm ஜாக் வந்து கிடையாது. நீங்கள் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணணும்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க Type-C யூஸ் பண்ணி தான் ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 3.5mm ஜாக் இல்லாதது ஒரு டிராபேக்காக தான் தெரியுது இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், இந்த மொபைலில் IPX ரேட்டிங் வந்து இல்லை. இப்போ வரைக்குமே அந்த கம்பெனி சைட்லேருந்து எந்த விதமான மென்ஷனும் பண்ணல IPX ரேட்டிங் இருக்கா இல்லையான்றதை பற்றி. ஸோ மேக்ஸிமம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு டிராபேக்காக இந்த மொபைலை நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு ஃபைனலான ஒரு விஷயம், இந்த OnePlus Nordல உங்களுக்கு செப்பரேட்டாக டெடிகேட்டடாக SD ஸ்லாட் கிடையாது. நீங்கள் செப்பரேட்டாக மெமரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் பண்ணிக்க முடியாது. ஸோ சிம் ஸ்லாட்டில் உங்களுக்கு 2 சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். டெடிகேட்டடாக SD ஸ்லாட் இல்லை. ஸோ இதுவும் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. பிகாஸ் இதுக்கு பேஸ் வேரியண்டான 6GB 64GB விடுறாங்களா, அந்த 64GB அவங்களுக்கு பத்தலைன்னா திருப்பியும் எக்ஸ்பெண்டபிளும் பண்ணிக்க முடியாது. அந்த 64GB இன்டர்னல் மெமரி வாங்கினீங்கன்னா கடைசி வரைக்கும் அதை தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. 3 பாயிண்ட் இப்போ சொல்லிட்டோம். லாஸ்ட்டாக இன்னொரு பாயிண்ட் வேணால் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். OnePlus சைனீஸ் பிராண்ட் நிறைய பேர் இப்போ பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த OnePlus Nord எப்படியும் வாங்க மாட்டாங்க. ஸோ இது ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ஒரு ரீசனாக இதையும் சும்மா ஒரு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். OnePlus Nord ரீசனபிளான ஒரு பிரைசிங்ல விட்டுருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷனாக நல்லா ஒர்த்தாவே கொடுத்துருக்காங்க. பட் இருந்துமே அந்த அண்டர் 25,000 அந்த பேஸ் வேரியன்ட் 6GB 64GB இப்போதைக்கு நம்மளால வாங்கிக்கவும் முடியாது. இதை வாங்கணும்னா இன்னும் 1.5 மாசம் கிட்ட நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இந்த ஒரு விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இதுவும் ஒரு டாக்டிக்ஸ் தான். பிகாஸ் 6GB 64GB விட்டோம்னா எல்லாருமே அதுவே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. 8GBக்கும் 12GBக்கும் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் போகாது. அதனால அந்த மிட் வேரியண்ட்டும் ஹையர் வேரியண்ட்டும் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிட்டு அந்த பேஸ் வேரியண்ட்டை பின்னாடி லான்ச் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளானிங்ல விடுறாங்க போல இருக்கு. ஸோ எது எப்படியோ இந்த OnePlus Nord யார் யாரெல்லாம் வாங்க போறீங்க, யார் யாரெல்லாம் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த OnePlus Nord பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியனும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த OnePlus Nordக்கு காம்படிட்டரா அப்கமிங்ல ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அது கூட நம்ம வந்து கம்பாரிசன் வீடியோஸ்லாம் போடலாம். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.